ஹலோ, நேரா விஷயத்துக்கு வருவோம். மே 2026ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் நடந்துச்சு இல்லையா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா, அதே சமயம் எந்த பக்கமும் சாயாம அலச போறோம். இது வெறும் ஒரு தேர்தல் முடிவை பத்தின அலசல் கிடையாதுங்க. ஆரம்பத்துல பலராலும் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒரு சாதாரண பையன் எப்படி தன்னோட வியக்க வைக்கிற உழைப்பாலையும் ஒழுக்கத்தாலையும் இந்த மாபெரும் உயரத்தை அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பயணம். இப்போ 26 அப்படிங்கிற இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமுமே இல்லாத ஒருத்தர், இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்காத ஒருத்தர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாரம்பரிய அரசியல் சாம்ராஜ்யத்தையே மொத்தமா வீழ்த்த எடுத்துக்கிட்ட மாசங்கள் வெறும் 26 தாங்க. நினைச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியமாச்சு? கிட்டத்தட்ட 50 வருஷ கால திராவிட கட்சிகளோட கோட்டைய நேத்து ஆரம்பிச்ச ஒரு புது கட்சி எப்படி உடைச்சு எறிஞ்சதுன்னு இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த 26 மாசத்துல நடந்த மேஜிக் என்ன தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல பின்னடைவை சந்திக்கிற அளவுக்கு 31 சீனியர் அமைச்சர்கள் அவங்க கோட்டையை இழக்கிற அளவுக்கு ஒரு அசுரத்தனமான மாற்றம் இங்க நடந்திருக்கு. இப்போ இந்த காலக்கோட்டையை கவனிங்க. 1974ல மெட்ராஸ்ல பிறந்த ஒரு கூச்ச சுபாவம் உள்ள சாதாரண சிறுவன் பல விமர்சனங்கள், அவமானங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி எப்படி இன்னைக்கு தமிழ்நாடோட முதலமைச்சர் நாற்காலிய நெருங்கி இருக்கார் அப்படிங்கிற முழு கதையும் இது நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. இவரோட இந்த பயணம் உண்மையிலேயே ஒரு பெரிய வலியில இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். சின்ன வயசுல ரொம்பவே துருதுருன்னு சுட்டித்தனமா இருந்த ஒரு பையன் அவரு. ஆனா அவரோட 3.5 வயது தங்கை வித்யா இரத்த புற்றுநோயால இறந்த அந்த பயங்கரமான சம்பவம் அந்த சிறுவனை முற்றிலுமா அமைதியாக்கிடுச்சு. ஆனா பாருங்க, அந்த இழப்பு அவரை முடக்கி போடல, மாறா மனசளவுல அவரை ரொம்பவே பக்குவப்படுத்தி ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா மாத்திடுச்சு. வலிகள் நம்ம உடைக்கலாம் இல்ல உருவாக்கலாம், அவர் தன்னை ஸ்ட்ராங்கா உருவாக்கிக்கிட்டாரு. 1992ல அவர் சினிமாக்குள்ள வந்தப்போ ஒரு பத்திரிகை எழுதின விமர்சனத்தை இங்க பாருங்களேன். இந்த முகத்தை பார்க்க நாம காசு கொடுத்து தியேட்டருக்கு போகணுமா அப்படின்னு ரொம்பவே கடுமையா நெஞ்ச கிழிக்கிற மாதிரி விமர்சிச்சாங்க. அவரோட தோற்றம், நடிப்பு, டான்ஸ்னு எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குனாங்க. ஆனா அவர் அதுக்கெல்லாம் கோவப்படல. தன்னோட கடுமையான உழைப்பால மட்டும்தான் பதில் சொன்னார். இவ்வளவு அவமானங்களுக்கு பிறகும் அவர் பின்வாங்கல. தன்னோட தொடர்ச்சியான கடின உழைப்பு, ஈடு இணையற்ற ஒழுக்கம், பொறுமை, இது மூலியமா தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டார். அதோட ரிசல்ட் தான் இந்த 150 கோடி. ஆமாங்க, ஆரம்பத்துல யாருமே வேணான்னு நிராகரிச்ச அந்த முகம் தன்னோட விடாமுயற்சியால ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மாபெரும் தளபதியா விஸ்வரூபம் எடுத்துச்சு. திறமை தோத்து போகலாம், ஆனா ஒழுக்கமும் உழைப்பும் என்னைக்கும் தோக்காது. ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இங்க நோட் பண்ணணும். அவர் ஏதோ ராத்திரிக்கு ராத்திரி திடீர்னு அரசியலுக்கு வரலங்க. தன்னோட படங்கள் வழியாவே ரொம்ப வருஷமா அரசியல் விதைகளை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா விதைச்சிட்டே வந்திருக்கார். மெர்சல்ல ஜிஎஸ்டி பத்தின விமர்சனமா இருக்கட்டும், சர்க்கார்ல இலவசங்களை எதிர்த்ததா இருக்கட்டும், பிகில்ல பெண்கள் முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சமூக கருத்துக்களை தன்னோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிய வச்சார். அப்படியே இந்த 2021 உள்ளாட்சி தேர்தல் டேட்டாவை பாருங்க. தன்னோட ரசிகர் மன்றங்களை வெறும் சினிமாக்காக மட்டும் வச்சுக்காம அத மக்கள் நல மன்றங்களா மாத்தி ரொம்ப அமைதியா சமூக சேவைகளை செய்ய வச்சார். எந்த ஒரு பெரிய அரசியல் ஆரவாரமும் இல்லாம அந்த எலெக்ஷன்ல அவருடைய மன்றம் 115 இடங்கள்ல ஜெயிச்சது அப்போவே பலருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. உண்மையான தலைவன் மக்களை ஆள்றவன் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறவன் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சார். இதுதான் கதாநாயக வழிபாடு, இல்லைன்னா ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்றது. ஒரு சினிமா நட்சத்திரம் மேல மக்கள் வச்சிருக்க அந்த அளவு கடந்த அன்பு அப்படியே எப்படி ஒரு பிரிக்க முடியாத அரசியல் பலமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். விக்கிரவாண்டியில நடந்த தவகவோட முதல் மாநாட்டுக்கு எப்படி சர்வசாதாரணமா 6 லட்சம் பேர் திரண்டாங்க அப்படிங்கிறத இந்த பின்னணியில இருந்து பார்த்தாதான் நமக்கு முழுசா புரியும். சரி, இதுவரைக்கும் அவருடைய பாசிட்டிவான இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை பார்த்தோம். ஆனா ஒரு நடுநிலையான அலசலுக்கு நாணயத்தோட இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பா பார்த்தாகணும் இல்லையா? திரையில ஒரு பெர்ஃபெக்டான சமூக காவலனா தெரியற அவரோட பிம்பத்துக்கும், திரைக்கு பின்னாடி அவர் நிஜ வாழ்க்கையில சந்திக்கிற சில இருந்த சர்ச்சைகளுக்கும் உள்ள முரண்பாடுகளை இந்த தகவல் ரொம்ப தெளிவா காட்டுது.
செப்டம்பர் 2025 கரூர்ல நடந்த மாநாட்டுல நடந்த அந்த நெஞ்சை பிளக்கும் துயரம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப தாமதமா தொடங்கின அந்த மாநாட்டுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இதனால இப்போ சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிருக்கிறது அவருடைய அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாவும் கடுமையான விமர்சனமாவும் மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாம அவர் பல கடுமையான சட்ட ரீதியான சிக்கல்களையும் சந்திச்சிருக்கார். வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது தேச துரோகத்துக்கு சமம் அப்படின்னு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி கட்டுறதை தவிர்த்த அந்த வழக்குல நீதிபதியோட இந்த கடுமையான விமர்சனம் அப்போ மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா அவர் சந்திச்ச தனிப்பட்ட மற்றும் சட்ட ரீதியான சர்ச்சைகள் மொத்தமா இங்க இருக்கும். 2015 ஐடி ரைட்ல 15 கோடி வருமானத்தை மறைச்சதுக்காக அபராதம் கட்டினது, தன் பேர்ல கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொந்த அப்பா அம்மா மேலேயே கேஸ் போட்டது, ஏன் எலெக்ஷனுக்கு வெறும் 56 நாளைக்கு முன்னாடி 27 வருஷ கால திருமண வாழ்க்கையிலிருந்து அவருடைய மனைவி விவாகரத்து கேட்டது வரைக்கும் பல சீரியஸான சர்ச்சைகள் இதுல அடங்கும். இத்தனை கடுமையான சர்ச்சைகள் இருந்தும் மக்கள் ஏன் தவைகவுக்கு ஓட்டு போட்டாங்க? அதுக்கான காரணங்கள் தான் இது. பாரம்பரிய கட்சிகள் மேல மக்களுக்கு ஏற்பட்ட கடுமையான சோர்வு, ஒரு குடும்ப வியாபாரம் மாதிரி நடக்கிற அரசியல் மேல இருந்த கோபம், இன்னொரு பக்கம் வலுவான தலைமை இல்லாத நிலை. இது எல்லாத்துக்கும் மேல லாஜிக்கு அப்பாற்பட்ட அந்த சினிமா ஹீரோ மேல உள்ள அதீத நம்பிக்கை. இதுதான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 85.1% வாக்குப்பதிவை சாத்தியமாக்கி இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல யாருமே நம்பாத ஒரு பையன் தன்னோட உழைப்பாலையும் பொறுமையாலையும் இன்னைக்கு இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷன் தான். உழைப்பால் உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு முன்னுதாரணம். ஆனா அதே சமயம் இப்போ 8 கோடி மக்கள் ஆள போக அந்த நபர் யார்? திரையில நீங்க கொண்டாடுற அந்த பெர்ஃபெக்டான கதாநாயகனா, இல்ல திரைக்கு பின்னாடி இத்தனை வழிகளையும் அதீத சர்ச்சைகளையும் சுமந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதியா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.